வணக்கம். இன்றைய மேற்கண்ட பாடங்களில் மத்திய கால இந்தியா என்ற தலைப்பிலிருந்து அந்த வினாக்களை நம்ம இப்போ காண்போம். தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார்? இது பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார்? இந்த தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் ஷாஜஹான் கட்டல. இந்த தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தாத் இயா எனும் கட்டிடக்கலை நிபுணர் தான் தாஜ்மஹாலை வடிவமைத்தவர். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காண்க. இதில் என்னன்னா, புராண கிலா என்பதை ஷேர்ஷா கட்டினார். கரெக்ட், ஷேர்ஷா கட்டினார். இவரது இயற்பெயரும் குர்ரம் இல்லை, பரித் என்பது தான் ஷேர்ஷாவின் இயற்பெயர். அப்போ இது ரெண்டாவது தவறு. அவர் வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். ஆமாம், ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தினார். இவர் முறையான அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தினார். அப்போ 1, 3, 4 ரைட்டு. ரெண்டாவது அவரது இயற்பெயர் ஃபரீத், அது மட்டும் தவறாக குறிக்கப்பட்டுள்ளது. அதியந்த கர்ம பல்லேஸ்வரகரம் என்ற கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் அதியந்த கர்ம பல்லேஸ்வரகரம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. காஞ்சி கைலாசநாதர் கோயில். அடுத்து, போலோ விளையாடி கொண்டிருக்கும் பொழுது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த டெல்லி சுல்தானின் பெயர் என்ன? என்ன சுல்தான் வருவார்னா, குத்புதீன் ஐபக். 1210ஆம் ஆண்டு இறக்கிறார், குதிரையிலிருந்து தவறி விழுந்து. கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. சுல்தானா ரசியாவின் இறப்பு 1240. கில்ஜி வம்சத்தை 1290 ஜலாலுதீன் கில்ஜி நிறுவுறாரு. அலாவுதீன் தேவகிரியின் மீது படையெடுப்பு இது வரும் 1303 வரும். திவானி கைராத் அப்படின்ற ஒரு அடிமைகளுக்கான துறை ஃபெரோஷா துக்ளக் தான் உருவாக்குவார். அப்போ ரசியாவின் இறப்பு ஃபர்ஸ்ட், கில்ஜி வம்சத்தை நிறுவியது இது 2, அலாவுதீன் கில்ஜி தேவகிரி படையெடுப்பு 3, திவானி கைராத் 4. அடுத்து, விட்டாலா சுவாமி கோயிலை கட்டியவர் யார்? இந்த விட்டாலா சுவாமி என்ற கோயிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதேவ ராயர். சங்கம சாலுவ துளுவ ஆரவீடு, அதில் துளுவ வம்சத்தின் மிக சிறந்த அரசரான கிருஷ்ணதேவராயர் தான் இந்த விட்டாலா சுவாமி கோயிலை கட்டியவர். அடுத்து, கீழ்கண்டவைகளில் சரியானது எது? கீழ்கண்டவைகள் விஜயநகர நாணயங்களில் வராகன் என அழைக்கப்படுகிறது. ஆமா, சரியானது. விஜயநகர தங்க நாணயங்களில் கடவுள் மற்றும் விலங்குகளின் உருவங்கள் காணப்படுகிறது. சரி. காகத்தியர்களின் தலைநகரம் வாரங்கல், இதுவும் சரியாக உள்ளது. சாளுக்கியர்களின் அரச ஆட்சியை விஜயநகர அரசுகள் பணிப்படுத்தினர். அவங்களோட ஆட்சி முறை தான் அவங்க பணிப்படுத்தினர். அப்ப அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளையும் அகஸ்டஸிற்கு கோயிலை கட்டிய நகரம் எது? எந்த இடத்துல கோயிலை கட்டுறாங்க ரோமானியர்கள் பார்த்தீங்கன்னா, முசிறி என்ற இடத்துல அகஸ்டியஸிற்கு கோயிலை கட்டியிருந்திருக்காங்க. பழைய காலத்தில் கலிங்கம் என்பது தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? எங்கன்னா, ஒரிசா. இதுதான் கலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. கலிங்கம் என்பது குறிப்பாக கடற்கரை பகுதி ஒரிசாவை குறிக்கும். அடுத்து, கீழ்கண்டவைகளை காலவரிசைப்படுத்துக. பாபரின் மரணம் 1530. சௌசா போர். சௌசா போர் என்ற ஆண்டு நடைபெற்றது? 1539. கன்னோஜ் போர் எந்த ஆண்டு நடைபெற்ற? 1540. அக்பரின் மரணம் 1605. அடுத்து, சங்க காலம் தொடர்பான விவரங்களில் கீழ்காண்டும் எந்த இணை தொடர்பற்று உள்ளது? இது எது தொடர்பற்று உள்ளது? திருமிதஞ்சேதா, திருமிரா தேச சங்காதம், தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு. சரி. உதயன் சேரல், முதல் சேர மன்னன். சரி. மதுரை காஞ்சி, 10 பாட்டு நூல் மாங்குடி மருதனார் எழுதியிருக்கிறாரு. சரி. நவுரார் துண்டி, இதுதான் தவறாக உள்ளது. சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? சிவாஜியின் வாரிசு என்று அழைக்கப்பட்டவர் நாக்பூரின் போன்ஸ்லே. இவர் தான் சிவாஜியின் வாரிசு என்று அங்கீகரிக்கப்பட்டவர். அடுத்தது, தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. இதோட விஜயநகர பேரரசு வீழ்ச்சியுற்றது. இது தசன ரங்காடி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த போர் நடைபெற்ற ஆண்டு 1565ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்த, கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி. ஜவுன்பூர் நகரம் அதாவது ஃபெரோஷா துக்ளக் தான் நிறுவுறாரு. அகமதாபாத் நகரத்தை அகமது ஷா நிறுவுவாரு. ஜெயின் உல் அபிதீன், இவர் காஷ்மீர் அக்பர் என்று அழைக்கப்படுகிறார். மால்வாவில் கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் யாரு? ஜலாலுதீன் கில்ஜி. அவர் தான் கில்ஜி வம்சத்தை நிறுவுகிறார் 1290. அடுத்து, மாமல்லன் என்று
அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட முதல் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார் மகேந்திரவர்மன். அடுத்து விக்ரமாதித்யா என்ற பட்டப்பெயரை சூட்டி கொண்ட குப்த மன்னர் யார்? இந்த விக்ரமாதித்யா என்று அழைக்கப்படும் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் விக்ரமாதித்யா என்ற பட்டப்பெயரை வைத்துக்கொண்ட குப்த மன்னன். கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள்? யாருக்கு அதிர்ஷ்டசாலி? ஹுமாயூன் அவருக்கு தான் அதிர்ஷ்டசாலி என்று பொருள். 3ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு இது? எந்த ஆண்டு 3ஆம் பானிபட் போர் நடைபெற்றது? 1761ஆம் ஆண்டு தான் 3ஆம் பானிபட் போர் நடைபெற்றது. புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்? 1018ஆம் ஆண்டு மதுராவை முகமது கஜினி சூறையாடினார். செயிஸ்டா கான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி எத்தனை படை வீரர்களோடு பூனாவில் நுழைந்து முகலாய படைகளை தாக்கினார்? 400 பேரோடு இணைந்து முகலாய படைகளை தாக்கினார். இதோட தொடர்ச்சியா பார்க்கலாம்.